அம்மா அம்மா என்னம்மா நீ இந்த ட்ரெஸ்ஸையும் செயினையும் பார்த்து அழுதுட்டு இருப்பேங்கிறதுக்காக தான் அன்னைக்கு இதை எடுத்து மறைச்சு வச்சேன். ஆனா பிடிவாதம் பிடிச்சி என்னை எடுத்து தர வச்சுட்டேன். இப்ப மறுபடியும் அழுதுட்டு இருக்க. ஏம்மா இப்படி? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. ஏன் புரியாது? சொன்னா புரியும். ஆனா சொல்லாம மறைச்சா எப்படி புரியும்? இதை பாருமா, மறுபடியும் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. உன் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற அந்த பாரம் என்ன சொல்லுமா. நான் உன் புள்ளம்மா. அது என்னன்னு எனக்கு சொன்னா அது குறைய முயற்சி செய்வேன்ல. எதுக்காகமா என்கிட்ட மறைக்கிறேன்? இந்த ட்ரெஸ்ஸுக்கும் செயினுக்கும் பின்னால ஸ்ரீநிதி ஞாபகம் மட்டும் இல்ல, வேற ஏதோ இருக்கு. அத நீ என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. இந்தப்பா, என்ன மீனாட்சி பாக்குற? வா உள்ள போலாம். வா. என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஸ்ரீநாத். போய் சொல்லாதம்மா. வீட்டுல ஸ்ரீநிதியோட ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் எவ்வளவோ இருக்கு. ஆனா பர்டிகுலரா இந்த ட்ரெஸ்ஸையும் செயினையும் எடுத்து வச்சு அழுதுட்டு இருக்கேன்னா கண்டிப்பா இதுல என்னவோ இருக்கு. சரிம்மா, யாரோ வந்திருக்காங்க. இதுக்கு மேல உன்னை கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, நான் போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அழுதுட்டு இருக்காத. படுத்துங்க. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேடி. வாங்க பாலு. வா மீனாட்சி, உட்காருங்க. உட்கார். வாங்க அங்கிள். ஹலோ ஸ்ரீநாத். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, அம்மா இல்லையா? இருக்காங்க. ஒரு நிமிஷம். அம்மா அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க சார். எப்படி இருக்கீங்க மீனாட்சி? நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, முன்னைக்கு இப்ப நல்ல குணம் தெரியுதே. அதனாலதான் டாக்டர் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. என்ன அங்கிள் சொல்றீங்க? இல்ல ஸ்ரீநாத், இவ முழுசா குணமாகணும் தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. என்ன பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா சார், மீனாட்சியை பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனா முழுசா குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மீனாட்சிய ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறோம். என்ன பாலு, இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்க? என்ன பண்றது சார், லைஃப்ல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பாராத நேரத்தில் திடுதிப்புன்னு தானே நடக்குது. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல செல்வி காணாம போனது. அதனால
இவளுக்கு மனநிலை சரியில்லாம போகுது. இவ்வளோ வருஷமா எங்கெங்கேயோ வைத்தியம் பார்த்தோம், இவளுக்கு குணமாகாம இருந்தது. அதுக்கப்புறமா இங்க சென்னைக்கு வந்தது. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட பழக்கம் கிடைச்சது. இப்படி எல்லாமே திடுதிப்புன்னு நடந்த எதிர்பாராத விஷயங்கள் தானே சார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் நிமிஷம் வரைக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல சார். இங்க சென்னையில எனக்கும் சில மனுஷங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே எங்க ஊருக்காரங்க. என்ன என் குடும்பத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க. ஆனா நாங்க யாரு என்னன்னே உங்களுக்கு தெரியாது. முதல் தடவை எங்களை பார்த்த உடனே மீனாட்சி மேல இறக்கப்பட்டு உங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் எங்களையும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள நினைச்சு பழகிட்டு வரீங்க. இந்த மனசு யாருக்கும் வராது சார். பாலு, நாங்களும் சின்ன மனசுக்காரங்க தான். இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி எங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க ப்ளீஸ். இல்ல சார், ஸ்ரீநிதி உங்க பொண்ணு. ஒரு பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்கு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆனா ஸ்ரீநிதியை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே அந்த பொண்ணை எங்கிட்ட ஆசீர்வாதம் அவங்க கூட்டிட்டு வந்தீங்களே, யார் சார் பண்ணுவாங்க? யாருக்கு சார் இப்படிப்பட்ட மனசு வரும் சொல்லுங்க? அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் பார்த்து நான் நன்றி சொல்லாம போனா நான் மனுஷ ஜென்மமே இல்லைங்க. இல்லங்க, நாங்க உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. சொல்ல போனா நாங்க காயத்ரி, அவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு காஃபி கூட கொடுக்கலன்னா எப்படி? சாரிங்க, இது கொண்டு வர. இல்ல வேண்டாம், உட்காருங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். நாங்க ஊருக்கு போயிட்டா மறுபடியும் எப்போ வருமோ உங்களை எப்போ பார்ப்போமோ தெரியாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. சொல்ல மறந்துட்டேனே, அம்மா கூட எங்களோட ஊருக்கு வராங்க. அப்படியா? அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊர்ல இல்லையா? இருக்காங்க. மகன், மருமக, பேரன், பேத்தி எல்லாருமே இருக்காங்க. எங்க இருக்காங்க? உங்களுக்கு என்னக்கு ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஸ்ரீநாத். உங்களுக்கே நிறைய கவலை இருக்கு. இதுல அந்த அம்மாவை பத்தி சொல்லி உங்க கவலையை எதுக்கு அதிகப்படுத்தணும் தான் சொல்லாம விட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. அம்மாவுக்கும் உங்களை எல்லாம் பார்த்து சொல்லிட்டு ஊருக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுற நாள். இனிமே முடியுமோ முடியாதோ கடைசியா ஒரு தடவை துர்க்கை அம்மனை பார்த்துட்டு ஸ்ரீநிதியும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு வரேன், நீ போய் காயத்ரிகிட்ட சொல்லிடுன்னு சொன்னாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்ரீநிதி கண்டிப்பா கிடைப்பா. அவ வந்தப்புறம் பாலுவும் மீனாட்சியும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. கல்யாணம் பண்ணினா பத்திரிக்கை அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பா நானும் மீனாட்சியும் கல்யாணத்துக்கு வந்துடுறோம். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க. வரேம்மா. மீனாட்சி, மீனாட்சி எங்க போற? பரவாயில்ல, விடுங்க பாலு. அவங்க மனசு போல வீட்டை சுத்தி பார்க்கட்டுமே.
பேத்ரி, நீயும் அவங்க கூட போமா. என்னம்மா உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளா? இல்ல இல்ல, அவங்க ஸ்ரீநிதி போட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ தெரியலங்க, மீனாட்சிக்கு ஸ்ரீநிதியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட ஒரு நாள் பக்கத்து பெட்ல இருந்தவர் வச்சிருந்த பேப்பர்ல ஸ்ரீநிதி கார்த்தியை பத்திய நியூஸ் அவங்க போட்டோவோட வந்திருந்தது. அதை பார்த்ததும் மீனாட்சி ஸ்ரீநிதியோட போட்டோவை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம பார்த்துட்டே இருந்தா. இப்ப மாதிரியே அப்படியே வெச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் நான் அந்த பெரியவர்கிட்ட அந்த பேப்பரை கேட்டு வாங்கி இவகிட்டே கொடுத்துட்டு, இந்த பொண்ணை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சொன்னா. இப்ப பாருங்களேன் மீனாட்சி, உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? தெரியும். பாத்தீங்களா? சரிங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அம்மா இப்ப கோயில்ல இருந்து வந்திருப்பாங்க, நாங்க கிளம்புறோம். சரி பாலு, ஊருக்கு போன உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். வா மீனாட்சி போலாம். ஏய், இந்த போட்டோ அவங்களது கொடு. கொடுத்துடுமா. வா மீனாட்சி போலாம். நல்லா இருக்கீங்களா? டேய் ராஜாராமா, எங்க எவ்வளவு தூரம்? மாமா மகத்து வந்தியா? ஆமா. டேய் ராஜாராமா, ஒரு ஹெல்ப் பண்றியா? அவ ஏதோ பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு ஒரு புத்தி விளக்கு வாங்கணும்னு நச்சரிச்சுட்டே இருக்கா. மழை வேற வரும் போல இருக்கு. இந்த லக்கேஜும் குழந்தையும் கொஞ்சம் பாத்துக்க வந்துடுறேன். சரி சரி. வா போலாம்.
குழந்தைங்க குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கலாம்னு போனேன். வந்து பார்த்தா குழந்தைய காணோம். என்னது குழந்தைய காணுமா? செல்வி செல்வி மீனாட்சி 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 டேய், மீனாட்சி கண்ணை மீனாட்சி மூடுவாடா. மீனாட்சி மீனாட்சி ஏந்திரமா வாங்க சார், மீனாட்சி உங்களுக்கு என்னாச்சு? மீனாட்சி ஏந்திரமா மீனாட்சி. மீனாட்சி கண்ணை திறந்து பாருமா. சீக்கிரமா மீனாட்சி. பாருங்க. என்னமாச்சு? இந்தாம்மா. மீனாட்சி 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 கண்ணை திறந்து பாருமா. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி